நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய மகாமந்திரத்தை மகாபெரியவா நமக்காக லலிதா சகஸ்ரநாமத்தை டெய்லி பாராயணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. 7 மந்திரத்துல இதெல்லாம் எப்படி சாத்தியம்? 7 மந்திரத்துல இருக்கிற பிரபஞ்ச ரகசியம் என்ன? இத சொல்றதால என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும்? உலகத்துல 7 அதிசயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா ஆன்மீகத்துல நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய மந்திரம் ஒரு 7 மந்திரத்துல அடங்கி இருக்குன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா? 1000 நாமங்களையும் நம்மளால தினமும் சொல்ல முடியறது இல்ல. 7 நாமாவுக்கு சப்த நாமாவளின்னு பேரு. பெரியவா 7 மந்திரங்கள்ல லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கிற சாரத்தை எல்லாம் அந்த 7 மந்திரத்துல கொண்டு வந்து நமக்காக கொடுத்திருக்காரு. லலிதா சகஸ்ரநாமம் எப்படி உருவாச்சுன்னா, அந்த காலத்துல நம்மளுடைய வேதங்களை ஒரு அரக்கன் அபகரிச்சுட்டு போகும்போது ஸ்ரீமன் நாராயணர் குதிரை முகம் கொண்ட அயக்ரீவர்ங்கிற அவதாரம் எடுத்து அந்த வேதங்களை எல்லாம் நம்ம காப்பாத்தினார். அப்படிப்பட்ட அயக்ரீவர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவரான அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் பண்ண ஸ்லோகம் தான் லலிதா சகஸ்ரநாம ஸ்லோகம். மந்திரத்தின் பின்னணி. லலிதா சகஸ்ரநாமம் மந்திரத்தை முதல்ல ஞானத்தின் வடிவமான ஹயக்ரீவர் அகத்திய மாமுனிக்கு உபதேசிச்சார். உபதேசிச்சவரும் சாதாரணமானவர் இல்ல, உபதேசம் பெற்ற அகத்தியரும் சாதாரணமானவர் இல்ல. அதனாலதான் இதுக்கு இவ்வளவு சக்தி. 7 மகிமை மற்றும் அந்த மந்திரங்கள். ஏன் 7 நாமங்கள்? நம்ம உடம்புல இருக்கிற 7 முக்கிய சக்கரங்களை, அதாவது மூலாதாரம் முதல் சகஸ்ராரம் வரை இந்த 7 நாமங்கள் நேரிடையா தூண்டி அம்பிகையோட அருளை நமக்கு கொடுக்குது. அந்த 7 அதிசய மந்திரங்கள் இதோ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. உலகத்துக்கே தாயானவளை அம்மான்னு கூப்பிட்டு ஆரம்பிக்கிறோம். ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹா. நம்ம பசி தீர்க்கிற அன்னபூர்ணி இவள். ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா. வசுனா செல்வம், வாழறதுக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் இவ தருவா. ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹா. அன்னைக்கு ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இன்னொரு பக்கம் சரஸ்வதியும் நின்னு சேவை செய்றாங்க. இத சொன்னா கல்வியும் செல்வமும் ஒரே நேரத்துல கிடைக்கும். ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹா. அன்னையோட ஒரு சின்ன கண்ணசைவுக்காக கோடி மகாலட்சுமிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட அருள் பார்வை நம்ம மேல பட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபிண்யை நமஹா. சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் அப்படின்ற அந்த பெரிய ரகசியத்தை இது சொல்லுது. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா. கடைசியா இந்த உலகத்தையே ஒரு லீலையா, அதாவது விளையாட்டா நடத்தி ஆழுற அந்த பேரரசிய சரணடைகிறோம். இந்த மந்திரத்தை தினமும் 11 தடவை சொல்லிட்டு வந்தா நமக்கு அபரிதமான பலன் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை ஏன் 11 தடவை சொல்லணும்னு கேட்டா, நம்ம உடம்புல ஞானேந்திரியம்னு 5 இருக்கு, கர்மேந்திரியம்னு 5 இருக்கு, ஆக மொத்தம் 10. இந்த ஞானேந்திரியத்தையும் கர்மேந்திரியத்தையும் அடக்கிறது நம்ம மனம். அந்த மனத்தை ஒருமுகப்படுத்தி 11 தடவை சொல்லும் போது நமக்கு அபரிதமான பலன் கிடைக்குது. இதையே ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம பார்க்கும்போது லக்னத்துல இருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானமே நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இடமா ஆயிடுது. சோ இந்த நாமாவளிய நம்ம ஒருமுகமா 11 முறை சொல்லும் போது நம்ம ஜாதகத்துல இருக்கிற 11ஆம் இடத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். நியாயமா நினைச்சுக்கிட்டு எந்த பலனுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றோமோ அந்த பலன் நமக்கு கண்டிப்பா நடக்குது. நம்ம வாழ்க்கைய இனிமையா மாத்துறதுக்கு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பம் போகாம இருக்கலாம், ஆனா அத எதிர்கொள்ற மனசு தைரியம் நமக்கு கிடைக்கும். மாணவர்கள் சொன்னா நல்லா படிப்பு வரும்,
கல்யாணம் ஆகாதவங்க சொன்னா சீக்கிரமா நல்ல வரன் கிடைச்சு கல்யாணம் ஆகும். குழந்தையே இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு நோயினால அவஸ்தைப்படுறவங்க சீக்கிரமா அந்த நோயிலிருந்து குணமாவாங்க. குறிப்பா மரண பயம் போயிடும். பணம் கஷ்டம் வராது. முக்கியமா நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்கள்லாம் விலகிடும். இது போக நம்ம கிட்ட இருக்கிற கோபம் அறவே குறைஞ்சிரும். பதற்றம் போயிடும். தெளிவா முடிவு எடுக்கிற நமக்கு ஒரு மனநிலை கிடைக்கும். அதனால நம்ம எடுக்கிற முடிவு சரியான முடிவா இருக்கும். தெளிவான முடிவு எடுக்கும்போது அவன் வாழ்க்கை சரியான பாதையில போய் அவன் என்ன இலக்கு நினைக்கிறானோ அந்த இலக்கை அவன் சீக்கிரமா அதை அச்சீவ் பண்ணுவான். 26ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்குது. இந்த புத்தாண்டுல இந்த நாமாவளிய தினமும் நீங்க 11 தடவை சொல்லி உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அடையணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. குறிப்பா இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.